ஹே காய்ஸ், வெல்கம் டு மூவி மேட்ரிக்ஸ். இன்றைக்கி நான் உங்களுக்காக என்ன மூவி கொண்டு வந்திருக்கேன்னா, நீங்கள் லைஃப்பில் மிஸ் பண்ணிடவே கூடாத ஒரு வேறு லெவலான சை-ஃபை ஃபேண்டசி மூவி தாங்க. நீங்கள் எல்லாருமே லைஃப்பில் ஒரு டைமாவது இந்த டயலாக்கை கேட்டிருப்பீங்க, நம்ம என்ன பண்ணாலும் கடவுள் பார்த்துட்டே தான் இருப்பாருன்னு சொல்லிட்டு. பட் இந்த ஸ்டோரியில் நம்ம கடவுள் இடத்துலேருந்து எல்லாரையும் பார்த்தா எப்படி இருக்கும்? ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி லைன் கொண்ட 2019 லவ் டெத் அண்ட் ரோபோட்ஸ்ன்ற ஷோவோட ஐசேஜ்ன்ற எபிசோட் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு ஷார்ட் ஸ்டோரின்றதுனால நம்ம ஒன் அண்டர் இல்லாமல் டைரெக்டாகவே வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோ ஒரு பாக்ஸ் எடுத்துகிட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட்குள்ளே போகிறாரு. நம்ம ஹீரோவோட பேர் வந்து ராப, இவரோட ஒய்ஃப் பேர் வந்து கேல். ரெண்டு பேரும் இப்போ தான் இந்த அப்பார்ட்மெண்ட்டை புதுசாக வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கேல் வந்து நம்ம ராப் கிட்ட சொல்கிறாங்க, இந்த ஃப்ரிட்ஜை வந்து நம்ம பழைய ஓனர் வந்து எடுத்துகிட்டு போகலாம், இங்கேயே விட்டுட்டு போயிட்டாருன்ற மாதிரி. ஸோ நம்ம ஹீரோ அந்த ஃப்ரிட்ஜை பார்க்குறாரு, கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. அந்த ஃப்ரிட்ஜை பார்த்துட்டு நம்ம கேல் கிட்ட, ஹே கேல், இங்கே பாரேன், இந்த ஃப்ரிட்ஜ் வந்து ஒரு பழைய மாடலாக தான் இருக்கணும், ஏன்னா இதோட மோட்டர் எல்லாமே வந்து மேலே இருக்குது. இதுவே இப்போ வர ஃப்ரிட்ஜ் எல்லாத்துலேயும் மோட்டர் கீழே தான் வைப்பாங்க. பட் வந்து மோட்டரை மேலே வச்சாதான் சூடான காற்றுலாம் மேலே போகும்போது ஈஸியாகவே வந்து எவாப்ரேட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி இந்த ஃப்ரிட்ஜை பற்றி நம்ம ஹீரோ சொல்லிட்டுருக்காரு. பட் இது எதையுமே நம்ம கேள் காதில் வாங்கின மாதிரி தெரியல. அவங்க பாட்டுன்னு அவங்க வீட்டை க்ளீன் பண்ணுற வேலையை பார்த்துட்ருக்காங்க. ஸோ இப்படியே போக கொஞ்சம் நேரம் பொறுத்து நம்ம கெயின் வந்து ஒயின் குடிக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நம்ம ராபும் சரின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்து 2 ஐஸ் க்யூப் எடுத்துகிட்டு வராரு. எடுத்துகிட்டு வந்து ஒயினில் போட்டு குடிக்கலான்னு ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ராப் வந்து வித்தியாசமாக ஒரு விஷயத்த நோட் பண்ணுறாரு. என்னென்னா, இப்போ எடுத்துகிட்டு வந்த அந்த ஐஸ் க்யூப்பில் ஏதோ ஒன்று வித்தியாசமாக இருக்குது. பட் அது பூச்சி இல்லைன்றது மட்டும் நம்ம ராபுக்கு தெளிவாக தெரியுது. ஸோ இதை நம்ம கேல்கிட்டையும் காட்டுறாரு. கேலுக்கும் அதே மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஸோ ரெண்டு பேரும் இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக ஒரு பூத கண்ணாடி எடுத்துன்னு வந்து ஜூம் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தவங்களுக்கு ஒரே ஷாக். ஏன்னா உள்ளே இருந்தது ஒரு செத்துப்போன வேட்டையாடப்பட்ட ஒரு மேமத். ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், மேமத்னா வந்து 10,000 வருஷத்துக்கு முன்னாடி ஐசேஜ் காலத்தில் வாழ்ந்த ஒரு யானை இனம் தான் இது. இது வந்து இப்போ இருக்கிற யானைங்களை விடவே 2 மடங்கு பெருசாகவே இருக்கும். ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயினுக்கு ரொம்பவே ஷாக். இதுலேயும் கேலுக்கு வந்து ரொம்ப வந்து ஷாக் ஆயிடுச்சு. ஆனால் வேக வேகமாக ஓடி போய் அவங்க ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி உள்ளே இருந்த பழைய பொருளெல்லாம் தூக்கி போட்டுட்டு பார்க்குறாங்க. பார்த்து அவங்களுக்கு இன்னும் மிகப்பெரிய ஒரு ஷாக். ஏன்னா உள்ளே வந்து ஒரு அழிஞ்சு போன நகரமே வந்து எவால்வ் ஆகிட்டுருக்கு. இது நம்ம ஹீரோவும் வந்து பார்க்குறாரு. அவருக்குமே ரொம்ப ஷாக்கு. இது ஒரு அழிஞ்சு போன நாகரிகமாச்சு, இது எப்படி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்துச்சு, இதெல்லாம் சாத்தியமா, சயின்டிஃபிக்கலாக இதெல்லாம் பாசிபிளா, இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் ரொம்ப கன்ஃபியூஷன்லேயே பேசிக்கிறாங்க. ஸோ இப்படியே போகிறப்ப கொஞ்ச நேரம் பொறுத்து நம்ம ஹீரோ கையில் அந்த செத்து போன யானையை வச்சு அவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. ஸோ இதை பார்த்து நம்ம கேல் வந்து அவரை சமாதானப்படுத்தலான்னு சொல்லிட்டு ஒரு காமெடி பண்ணுறாங்க. இந்த யானையை வந்து அந்த செடி பக்கத்தில் புதைச்சிருங்க, அதுக்கு வரமாவது இது மாறும் அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணுறாங்களாம். பட் இது அவங்க ஊர் காமெடி போல் பார்க்குற நம்மளுக்கு வந்து சிரிப்பியாக வரல. ஸோ இப்படியே கொஞ்ச நேரம் போக மறுபடியும் அந்த ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருப்போமோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வெளியில் வந்து 10 நிமிஷம் தான் ஆயிருக்கு. பட் ஃப்ரிட்ஜுக்குள்ளே பல்லாயிரம் வருஷம் வந்து கடந்துருச்சு. ஸோ இது இப்போ தான் வந்து நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் 2 பேருமே நோட் பண்ணுறாங்க. வெளியே விட உள்ளே ரொம்ப வேகமாக டைம் நகருதுன்றதை. ஸோ இப்படியே நம்ம இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ளே மாறிடுது. ஸோ அதுக்குள்ளே நம்ம ஹீரோ ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாரு. என்ன இது மாரன் பரோட்டா கடை எல்லா உலகத்துலேயும் இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சொன்ன அவர் வந்து ஸ்டார் பாக்ஸ் தான் சொல்கிறாரு. ஸோ இப்படியே போயிட்டு இருக்கப்ப ஒரு ஏரோப்ளேன் பறந்து வரதை பார்க்குறாரு. நம்ம ஹீரோக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சமே ஜூம் பண்ணி கிட்ட போய் பார்க்குறாரு. எங்கேருந்து ஒரு அணுகுண்டு வந்து சிட்டிக்கு நடுவில் விழுந்து வெடிச்சிருது. ஹீரோ ரொம்ப கிட்ட போய் பார்த்துட்டு இருந்ததுனால அந்த வெடிச்ச எஃபெக்ட் நம்ம ஹீரோக்கும் தெரியுது. வெடிச்ச குண்டுனால நம்ம ஹீரோக்கு கொஞ்ச நேரம் கண்ணே தெரியாமல் போயிடுது. ஸோ நம்ம ஹீரோயின் தான் அவரை எழுப்பி புரிய வைக்கிறாங்க. ஸோ ஹீரோட முகம் பார்த்தீங்கன்னா தக்காளி மாதிரி செவந்துடுது. இதை பார்த்து ஹீரோயினுக்கும் சிரிப்பு வந்தது. அதனால பக்கத்தில் இருந்த டோஸ்டரோட ரிஃப்ளெக்ஷனில் நம்ம ஹீரோட முகத்தை காட்டுறாங்க. ஸோ ஹீரோவுக்கும் பார்த்துட்டு ஒரு மாதிரி தான் ஆயிடுது. ஸோ இந்த மாதிரி 2 பேருமே பேசிகிட்டு இருக்கப்ப ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்து துப்பாக்கி சுடுற சவுண்டு, குண்டு போடுற சவுண்டு, மக்கள்லாம் அலற சத்தம், இந்த மாதிரி டிஸ்டர்பிங்காக கேட்கவே 2 பேரும் வந்து அந்த ஃப்ரிட்ஜை மூடிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. ஏன்னா அவங்க எவால்வ் ஆன ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துட்ருக்காங்க இல்லையா. ஸோ மக்கள் இந்த மாதிரி போர் பண்ணி அழிகிறத பார்க்குறதுக்கு இவங்களுக்குமே கஷ்டமாயிருது. அதனால் கதவு சாத்திட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலான்னு சொல்லிட்டு பீஸா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ இப்படியே வந்து ஒரு 1 hour கிட்ட ஆயிடுது. ஸோ நம்ம ஹீரோவுக்கு மனசே வந்து கேட்கல.
உள்ளே என்ன இருக்கும், யாராவது பொழைச்சிருப்பாங்களா, திருப்பி மனுஷங்க வந்து எவால்வ் ஆகிருப்பாங்களா, திருப்பி அவங்க எவால்வ் ஆகி பழைய மாதிரி எல்லா செட்டையும் மாற்றிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கெயில் கிட்ட கேட்குறாரு. நம்ம கெயிலும் வந்து கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக அவங்க எவால்வ் ஆகிட்டு இருப்பாங்க, நம்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 2 பேருக்குமே வந்து மறுபடியும் அந்த ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணலான்ற மாதிரி தோணுது. சரி, இப்போ ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணால் உள்ளே நம்ம ஹீரோ நினச்ச மாதிரி இப்போ நம்ம இருக்கிறதோடவே ரொம்ப ரொம்ப மாடர்னான ஒரு டெக்னாலஜியோட ஒரு புது சிட்டியை வந்து கட்டிட்டாங்க. அது பார்க்கவே வந்து ரொம்ப ஜொலி ஜொலின்னு ஜொலிக்குது. பில்டிங் எல்லாமே வந்து ரொம்ப பிரகாசமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அது சென்டரில் ஒரு மதர் பவர் சோர்ஸ் மாதிரி ஒன்று ஆக்ட் ஆகுது. அதோட ஷேப் வந்து தொடர்ந்து மாறிட்டே இருக்குது. ரொம்ப குட்டியாகவும் மாறிட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் அது எல்லாமே ஒன்றா சேர்ந்து ஒரு குட்டி ப்ளூ கலர் பாலா மாதிரி ஒரு மிகப்பெரிய வெடிப்பு மாதிரி வெடிக்குது. அந்த வெடிச்சதில் அதுலேருந்து அழகழகான கலர் கலரான மின்மினி பூச்சி மாதிரி நம்ம ஹீரோயினை சுற்றி வந்து எல்லாமே வந்து சுற்றுது. ஸோ இந்த காலகட்டத்தில் அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்த மனுஷங்க டைம் அண்ட் ஸ்பேஸுக்கு நடுவில் இருக்கிற விஷயத்த எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ இப்படியே எல்லாமே நல்லா போயிட்டுருக்கப்ப திடீர்னு எல்லாமே ஒன்றா கூடி ரொம்ப சின்னதாக மாதிரி ஒரு கட்டத்தில் எல்லாமே காணாமே போயிடுது. ஸோ இதை பார்க்குற நம்ம ஹீரோயினுக்கு சுத்தமாக ஒன்றும் புரியல என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு அப்படியே ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க. பார்த்துட்டு இவ்வளோதான், இதோட வந்து இவங்க எவல்யூஷன் முடிஞ்சிருச்சு போல், இப்படி தான் நம்ம உலகமும் முடியும் போல் அப்படின்ற மாதிரி 2 பேரும் பேசிக்கிறாங்க. ஸோ இப்படியே பேசிட்டு அவங்க அந்த ஃப்ரிட்ஜையும் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோ இந்த ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி இருக்க பார்ட் சோர்ஸையும் பிடுங்கி விட்டுறாரு. ஸோ இது நமக்குள்ளே இருக்கட்டும், அது வந்து வெளியே யார்கிட்டையும் சொல்லணுன்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு ஸோ ஹீரோ அண்ட் ஹீரோயின் 2 பேரும் வந்து தூங்க போயிடுறாங்க. ஸோ இப்படியே அந்த ஃப்ரிட்ஜை நம்மளுக்கு ஜூம் பண்ணி காட்டுறாங்க. நைட் ஃபுல்லாக போகுது. திரும்பி அடுத்த நாள் காலையில் வருது. நம்ம ஹீரோயின் வழக்கம் போல் அவங்க வந்து வெளியில் வந்து இந்த ஃப்ரிட்ஜை பார்க்குறாங்க. 2 பேருமே எதுவுமே பேசிக்காமல் ஒருத்தர் முகத்தை பார்த்துட்டு வேகமாக ஓடி போய் அந்த ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த தடவை ஐசேஜ் மனுஷங்க இல்லாமல் அதுக்கு முன்னாடி டைனோசர் காலகட்டத்தில் இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதில் ஒரு பெரிய டைனோசர் நம்மளோட ஆன்சிஸ்டர்ஸான குரங்குகளை கடிச்சு வேட்டையாடிட்டு இருக்கு. ஸோ அதில் இன்னும் ஒரு குரங்கு தப்பிச்சு ஓடும் போது ஒரு டைனோசர் வேகமாக வந்து அந்த குரங்கை கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இந்த படத்தை அப்படியே முடிச்சிடுறாங்க. ஸோ இதில் நம்ம டேரக்டர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த ஃப்ரிட்ஜை ஒரு பாக்கெட் யூனிவர்ஸ் மாதிரியும் இந்த மாதிரி தான் நம்ம உலகம் ஒவ்வொரு டைமும் க்ரியேட் ஆகி திரும்பி அழிஞ்சிட்டு தான் இருக்குன்ற மாதிரி நம்ம டேரக்டர் நம்மக்கிட்ட கன்வே பண்ண வர்றாரு. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நிமிஷம் இதை மட்டும் கேட்டுட்டு போயிடுங்க. இதுதான் நம்ம சேனலில் மொதல் வீடியோ அண்ட் இதுதான் என்னோடய வாய்ஸ் ஓவர் வீடியோ. கண்டிப்பாக நான் அதில் நிறைய மிஸ்டேக் பண்ணியிருப்பேன். பார்க்குற நீங்கள் ஆடியன்ஸ் மட்டும் கிடையாது, நீங்கள் தான் ஜட்ஜும் கூட. ஸோ நான் எப்படி பண்ணியிருக்கேன்றத கமெண்டில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. நான் இன்னும் என்னென்னலாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணுன்றதையும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் நிறைய வாய்ஸ் ஓவர் சேனல்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ நான் என்னென்னலாம் மிஸ் பண்ணுறேன், உங்களுக்கு நீங்கள் என்னென்னலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் அடுத்த தீபாவளிக்குள்ளே ஒரு 1 lakh சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுறதா நம்மளோட டார்கெட்டை. ஸோ 1 lakh சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளோட சப்ஸ்கிரைபரில் ஒருத்தருக்கு ஒரு மிகப்பெரிய கிவ் அவே கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். நான் என்னென்னு பிளான் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நான் சீக்கிரமாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.